நிலத்துல விதைக்கிற விதனல்லேருந்து ஆரம்பிச்சு உங்க வீட்டுக்கு வர தக்காளி வரைக்கும் எல்லாமே ஒரு சப்ளை செயின். காமர்ஸோ இல்ல ஒரு எக்கனாமிக்ஸோ இல்ல பிசினஸோ இன்ஜினியரிங் இந்த அண்டர் கிராஜுவேட் பிளாட்ஃபார்ம் இருந்தாலே சப்ளை செயினுக்கு போறதுக்கான முதல் படின்னு என்னால சொல்ல முடியும் ஈஸியா. ஏன்னா சப்ளை செயின் ஆஸ் அ பிசினஸ் இட்செல் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அதோட பூம்ல இருக்குன்னு நான் சொல்ல முடியும். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் டோட்டலா ஒரு கோர்ஸாவும் அவைலபிளா இருக்கு. அதுல சப் எலிமெண்டா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், பிளானிங் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி காஸ்ட், சப்ளை செயின் ஃபைனான்ஸ், அதை பத்தி தனியா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க எனி இண்டஸ்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா சப்ளை செயின் ஃபீல்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதை சார்ந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த ரோலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர சப்ளை செயினுக்கு உண்டான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் கம்மியா இருக்கிறதுனாலையும் அதோட தேவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் a வெரி பிக் திங். நீங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் நார்மலா ஒன்று படிச்சுட்டு சப்ளை செயின் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து மார்க்கெட்ல யூ ஆர் அ பிரைம் கேண்டிடேட்ங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்கேர்சிட்டி இருக்கு. லிங்க்டின்ல போயிட்டு நான் போய் பார்த்தேன்னா எனி கிவன் டே 7,000+ ரோல்ஸ் ஓப்பனா அவைலபிள் ஃபார் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஃபிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், சாம்சங், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ்லயுமே சப்ளை செயின் ரோல் வந்து ஒரு நீச் ரோல். அது வந்து அது என்ன சொல்றது, இருக்கிற ஸ்கில்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்னு நம்ம ஈஸியா சொல்லிக்கக்கூடிய ஒரு ரோல். அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட் ஓப்பன். நம்மளோட ஸ்பீக்கர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜி சேத்துராமன். இவர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி வந்து நம்மகிட்ட டீடைல்டா பேச போறாரு. இவர் வந்து மைக்ரோசாஃப்ட்ல இப்ப இருக்காரு. ஓவர் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சீனியர் கேப்பபிலிட்டிஸ் மேனேஜர் அட் மைக்ரோசாஃப்டா இருக்காரு. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் அது ரிலேட்டடா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டீட்டெயிலா பேச போறாரு. சொல்லுங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் இதுக்குள்ள போலாம். என்னை பத்தி சொல்லணும்னா, ஸோ என்னோட ஸ்கூலிங் எல்லாம் டால்மியா சிமெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க அப்பா அங்க ஒர்க் பண்ணதுனால அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் ஸ்கூலிங் எல்லாம் டால்மியாபுரத்திலேயே படித்தேன். அதுக்கப்புறமா அகெயின் எல்லாருக்கும் இருக்கிற இப்ப இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரே குழப்பம், அடுத்தது என்ன பண்ணணுங்கிற குழப்பம் எனக்கும் இருந்தது, டு பி வெரி ஃப்ராங்க். அப்ப என்ன சார்ந்து இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே டிப்ளமா முடிச்சுட்டு டால்மியா சிமெண்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் கிளப்ல விளையாடிட்டு இருக்கான், கேரம் போர்டு ஆடுறான், அவன் ஜாலியா ஊர் சுத்துறான். அப்ப நம்ம டிப்ளமா படிச்சுட்டா போருமோ, அதுதான் வாழ்க்கையோ அப்படின்னு நான் முடிவு பண்ணி டிப்ளமா சேர்ந்தேன். அது கரெக்டா தப்பாங்கிறது காலம் பதில் சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சேஷா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியில படித்தேன். அது படிச்சு முடிச்ச உடனே சின்ன சின்ன கம்பெனிஸ்ல வந்த ஆஃபர் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம் இல்லையா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரே இது யாராவது வேலை கொடுத்தா உடனே போய் ஜாயின் பண்ணிடணுங்கிற மாதிரி நானும் ஜாயின் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் டால்மியா சிமெண்ட்ஸ்லயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுல செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா அகெயின் 2 ஆப்ஷன். நீ டால்மியா சிமெண்ட்ஸ்ல உங்க பேரண்ட்ஸோட இங்கேயே இருக்கலாம், சார்ஜ் ஆண்டா உன்னை ஜாயின் பண்ணிக்கிறோம், உங்க வீட்டுல இருக்கிறா அப்பா அம்மா சமைச்சு விடுவாங்க எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல எங்களோட சிஸ்டர் கன்சர்ன் ஒரிசால இருக்கு, நீ ஒரிசாக்கு போறியா, அங்க போய் ஜூனியர் இன்ஜினியரா ப்ரமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அப்பா அந்த கம்பெனிலேயே வேலை செஞ்சாலும் இந்த இன்டர்வியூ பேனல்ல இருந்து நான் நினைச்சிருந்தா ஒரு ஃபோன் கால்ல எங்க அப்பாவை கூப்பிட்டு பேசியிருக்க முடியும். பட் நம்ம பசங்களுக்கே இருக்கிற அந்த ஒரு தைரியம், நம்ம என்ன அவங்கள கேட்கறது அப்படிங்கிறது ஓகே சொல்லிட்டேன். நான் ஒரிசா போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா வந்து வீட்டுல கேட்டாங்க என்ன பண்ண போற அப்படின்னு. இல்லை நான் ஒரிசா போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் கேட்டார், நீ என்ன எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா இல்லை பர்மிஷன் கேட்குறியா அப்படின்னு கேட்டாரு. இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசா போயாச்சு. ஒரிசா மொழி தெரியாத ஊரு, ஹிந்தி சுட்டு போட்டாலும் தெரியாது. அங்க போய் நம்ம எப்படி இருக்க போறோம் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம போய் சேர்ந்தாச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, ஹிந்தி கத்துக்கிட்டோம். ஒரு 4 years 4.5 years இருந்ததுக்கு அப்புறமா திரும்ப சவுத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். பை த வே நான் ஒரிசா சிமெண்ட்ஸ்ல எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஆட்டோமேஷன் ஃபீல்ட்ல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடி சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சவுத்துக்கு வரதுக்காக டிசைட் பண்ணப்போ சாமே இத்தாலி அண்ட் கிரீவ்ஸ் இந்தியா அவங்க 2 பேரும் சேர்ந்து கொலாபரேஷன்ல ராணிப்பேட்டையில ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. அது வந்து சாமே கிரீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில எனக்கு ஏற்கனவே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அகெயின் ஆட்டோமேஷன் ஃபீல்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அங்க வந்து ஜாயின் பண்ணேன். அங்க ஒரு 2.5 years கிட்ட இருந்திருப்பேன் நினைக்கிறேன், 3 years கிட்ட இருந்திருப்பேன். அதுக்கப்புறமா ஐடிசி பெங்களூர், அது வந்து சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
ஸோ சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேனா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. பட் ஸ்டில் எனக்கு தேவைப்பட்டதுனால அங்கே போய் ஜாயின் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸ் ஐடிசியில் எலக்ட்ரானிக் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து எனக்கு மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு மேனுஃபேக்சரிங்னா என்னென்ன பண்ணணும், ஒரு ஐடி இல்லை ஆட்டோமேஷன் அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவனுக்கு இன்னும் கொஞ்சம் வைடர் ஸ்கோப்பா இண்டஸ்ட்ரியை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு எண்ட் டு எண்டா ஒரு கம்பெனிக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 5 வருஷம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், அதை தெளிவா சொல்லிடுங்க சார். ஷூர். இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளுக்கு பின்னாடி ஒரு சப்ளை செயின் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போய் ஒரு அமேசானோ இல்ல பிளிப்கார்ட்டோ நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு மொபைல் வாங்குறீங்க, இல்ல நீங்க ஒரு ஷோரூம்ல போய் ஒரு டிவி வாங்குறீங்க, எந்த பொருளா இருக்கட்டும், நீங்க வாங்குற காய்கறியிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க வாங்குற டிவி, உங்களோட ஹை அண்ட் டிவைசஸ் எதுவா இருந்தாலுமே அதை உங்க வீட்டுக்கு உங்க டோர் ஸ்டெப்புக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பல பேர் உழைக்கிறாங்க பின்னாடி. நீங்க போய் வாங்கணும்னா உங்களுக்கு அமேசான்ல அந்த ஸ்கிரீன்ல அதை காட்டணும்னா அங்க ஒரு ஐடி சொல்யூஷன்ஸ் ஒன்று தேவைப்படுது. அதுக்கு பிரைஸ் கரெக்டா உங்க ஏரியால என்ன ரேட்டுக்கு விற்கணும் அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு பிரைசிங், சோர்சிங் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ இதை வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேர் ஹவுஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருந்தாதான் உங்களுக்கு உடனே ஷிப் பண்ணுவோம். ஸோ அப்போ வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்ணக்கூடிய இன்வென்ட்ரி மேனேஜர் ரோல் அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய வேர் ஹவுசஸ் இருக்கும், பல்கா பேலட்ஸ் மூவ் பண்றாங்க. பட் உங்களுக்கு ரீட்டைல் ஷாப்ல உங்களுக்கு தேவையான ஒரு டிவியை மட்டும்தான் நீங்க வாங்கிட்டு வரீங்க. பட் அந்த கடையோட பின்புறத்துலவே பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஸ்டாக் இருக்கு, அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பாக்குறோம். அது வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படியே நம்ம செயின்ல நான் இப்ப பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்க யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ செயின். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் எண்ட்ல நான் கடை வாசல்ல நிக்கிறேன், இல்ல ஒரு ஆன்லைன் ஸ்டோர்ல நிக்கிறேன். நான் படிப்படியா பின்னாடி போயிட்டே இருக்கேன். இப்ப நான் இன்வென்ட்ரி வரைக்கும் வந்திருக்கேன். இன்வென்ட்ரி அவனுக்கு வரணும்னா அது இன்னொரு இடத்துல இருந்து மூவ் பண்ணோம். அது வந்து இன்னொரு பெரிய வேர் ஹவுஸா இருக்கலாம், இல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டா இருக்கலாம். அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் உங்க ஊர்ல தான் இருக்கணும்னு இல்லை, சைனால இருக்கலாம். ஸோ சைனால இருந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்டை உங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு, அதாவது உங்க வேர் ஹவுஸ்க்கு கொண்டு வரதுக்கு அதுக்கு உண்டான சப்ளை செயின். இது ஜஸ்ட் மூவ்மெண்ட்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அதாவது ப்ராடக்ட் எங்கேருந்து தூக்கின்னு போய் இன்னொருத்தருக்கு கொடுக்குறோங்கிறது மட்டும் இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, எந்த ஏரியால எந்த ப்ராடக்ட் விற்கும், எந்த டைம்ல விற்கும், எவ்வளோ விற்கும், இதெல்லாம் வந்து டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவோம். இது வந்து சப்ளை செயின்ல ஒரு லெக். அந்த டிமாண்டை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும், யாருக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டா கொடுக்கணும். அதாவது சப்ளை செயின்ல சிம்பிளா ஒரு டேர்ம்ஸ் சொல்லுவாங்க, ரைட் ப்ராடக்ட் இன் ரைட் டைம் இன் ரைட் பிளேஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். இதை டிசைன் பண்றதுக்கான எந்த ஒரு சொல்யூஷனா இருந்தாலும், again நான் மேனுஃபேக்சர் பத்தி பேசிட்டேன். மேனுஃபேக்சரிங் ஒருத்தம் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு மொபைலுக்குள்ள தோராயமா 800 to 900 எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன மொபைல் நம்ம யூஸ் பண்ற காம்பனன்ட். அப்ப இந்த 800 900 சின்ன சின்ன காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்றவன் அடுத்தவன், அவன் வந்து எனக்கு சப்ளையர். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு முதலாளி. அந்த சப்ளையர் கிட்டே இருந்து நம்ம வாங்குறோம், அது வந்து சோர்சிங். அப்படின்னா நான் 4 பேர் சிப்ஸ் விற்கிறான், நான் யார்கிட்ட வாங்கணும்? அப்போ பிரைசிங் கரெக்டா இருந்து எனக்கு எது பெனிஃபிட்டா இருக்கும், என்னோட டிசைனுக்கு மேட்ச் ஆகணும், சீப்பா இருக்கணும், அவைலபிலிட்டி இருக்கணும், கரெக்டான டயத்துல என்னால வாங்க முடியணும். இது எல்லாமே சப்ளை செயின் தான். இதுல இருந்து ஆரம்பிச்சு, சப்ளையர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன, நீங்க ஈஸியா நீங்க காய்கறியோட கனெக்ட் பண்ணணும்னா, நீங்க வாங்குற தக்காளிக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னா நிலம். நிலத்துல விதைக்கிற விதநெல்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க வீட்டுக்கு வர தக்காளி வரைக்கும் எல்லாமே ஒரு சப்ளை செயின். ஸோ இந்த சப்ளை செயினுக்கு பின்னாடி இருக்கிற எனி சொல்யூஷன்ஸ், இது வந்து நீங்க மேனேஜ் பண்ற ஃப்ரண்ட் அண்ட் ஆப்ரேட்டரா இருக்கலாம், இல்ல நீங்க இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஃப்ளோர் மேனேஜரா இருக்கலாம், நீங்க ஒரு டெலிவரி பாயா இருக்கலாம், இல்ல நீங்க டிசைன் பண்ற ஒரு ஐடி டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற ஒரு பெரிய மேனேஜரா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சப்ளை செயின் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு தான். ஓகே, இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிறதுக்காக எதுவும் குறிப்பா படிப்புகள் இருக்கா? இப்ப எனி இண்டஸ்ட்ரி, அதாவது இப்ப நீங்க அண்டர் கிராஜுவேட், நான் +2 முடிச்சுட்டு போய் நிற்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு காமர்ஸோ இல்ல ஒரு எக்கனாமிக்ஸோ இல்ல பிசினஸோ இன்ஜினியரிங், இந்த அண்டர் கிராஜுவேட் பிளாட்ஃபார்ம் இருந்தாலே சப்ளை செயினுக்கு போறதுக்கான முதல் படின்னு என்னால சொல்ல முடியும் ஈஸியா. ஏன்னா இப்ப வந்து இந்தியாவில் அண்டர் கிராஜுவேட் லெவல்ல எல்லாமே நிறைய சப்ளை செயின் ரிலேட்டடா இருக்கான்னு சொன்னாக்க அவ்வளவு வைடா இல்லை. பட் அதுக்கப்புறமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா MBA கோர்சஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு, அடிஷ்னல் டிகிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு, ஆன்லைன் கோர்சஸ் நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. இப்ப நீங்க மார்க்கெட்ல வந்து நான் ஜாபுக்கு போய் தேடுற ஒரு ஆளா நிற்கும் போது, ஒரு பிரதிநிதியா நிற்கும் போது,
நான் எப்படி என் பக்கத்துல இருக்கிற காம்படிட்டரை விட என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க 2 பேருமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, 2 பேருமே 90% வாங்கியிருக்கீங்க, 2 பேருமே நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்க. இதெல்லாம் இருக்க போக நீ எப்படி அவனை விட பெட்டர்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸ் வில் ஹெல்ப் யூ. நான் வந்து சார் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பட் அட் த சேம் டைம் நான் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு உண்டான வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நீங்க அடிஷ்னல் ஸ்கில்ஸா டெவலப் பண்ணலாம். இல்லை நான் கோர் ஸ்ட்ரென்த்தாவே அதை நான் வச்சுக்கணும் அப்படின்னாக்க MBA, IIM மாதிரி பெரிய பெரிய காலேஜஸ் இன் இந்தியாவில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் MBA, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரபலமா வந்துட்டு இருக்கு. ஏன்னா சப்ளை செயின் ஆஸ் அ பிசினஸ் இட் செல்ஃப் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அதோட பூம்ல இருக்குன்னு நான் சொல்ல முடியும். சப்ளை செயின் வந்து ஒரு நாங்கள் எப்படி பார்க்கணும்னா ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ், இப்படி ஒரு சினிமா தயாரிக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் பிஹைண்ட் த சீன்ஸ் ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி எனி பிஸ்னஸ் ஃபார் தெம் டு சக்சீட் அவங்களுக்கு பிஹைண்ட் த சீன் சப்ளை செயின் இருக்கணும். அகெயின் இதுல வந்து 3 மெயின் எலிமெண்ட்ஸ் இருக்கு சப்ளை செயின்ல. நான் கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது சப்ளை செயின்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராடக்ட் மூவ் பண்றேன், பிசிக்கல், அது வந்து லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ, அதாவது நான் வந்து ஒரு ஆர்டர் வேணும்னு ஒரு ஆன்லைன்ல சொல்லி அந்த ஆர்டரோட இன்ஃபர்மேஷன் இன்னொருத்தருக்கு போய் அதை அவன் கன்சியூம் பண்ணி அதை அவனுக்கு ஷிப்மெண்டா வரதுக்கான உண்டான இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. தேர்ட் வந்து ஃபைனான்ஸ், நான் எப்படி மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், நான் எப்படி உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நான் எப்படி அமேசானுக்கு பணம் கொடுக்குறேன், அவனுக்கு எப்படி ஃபிளிப்கார்ட்டுக்கு பணம் கொடுக்குறேன், அவன் எப்படி மேனுஃபேக்சர் கொடுக்குறான், அவன் எப்படி அடுத்த வேர்ஹவுஸ்க்கு கொடுக்குறான். இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஆல்சோ an எலிமெண்ட். ஸோ இப்போ நீங்க திங்க் பண்ணீங்கன்னா சப்ளை செயின்குள்ள 3த்துலயுமே ஸ்டடிஸ் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸை பத்தி நான் தனியா படிச்சுக்கலாம், ஃபைனான்ஸை பத்தி சப்ளை செயின் ஃபினான்ஸை பத்தி நான் ஒரு அக்கௌண்டன்ஸ் படிச்சிருக்கேன், சப்ளை செயின் ஃபினான்ஸ் எப்படி ப்ராடக்டோட வேல்யூவை நான் எப்படி டிசைட் பண்றது, பிரைசிங் எப்படி டிசைட் பண்றது, அதை பற்றி படிக்கலாம். இல்ல நான் லாஜிஸ்டிக்ஸை வந்து பெட்டரா பண்ணணும், அதாவது ரொம்ப குவிக்கர் டைம்ல என்னால கொண்டு போய் ப்ராடக்டை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே இல்லாம அடிஷ்னல் மேனேஜ்மெண்ட் வந்து பிளானிங், டிமாண்ட், இதெல்லாம் வந்து அடிஷ்னல் கோர்சஸ். இது எல்லாத்துக்குமே தனித்தனி கோர்சஸாகவும் அவைலபிளா இருக்கு, பேக்கேஜா மாஸ்டர்ஸ் MBA மாதிரியும் அவைலபிள் இருக்கு. சூப்பர் சார். அண்ட் கம்பெனிஸ், எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இப்போ என்ன மாதிரியான கம்பெனிஸ் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான டிகிரியோ அல்லது சர்டிபிகேஷனோ வச்சிருக்க கேண்டிடேட்ஸ் தேடிட்டு இருக்காங்க? இப்போ நீங்க இ-காமர்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மைண்ட்ல வருது. இ-காமர்ஸ் பிசினஸ்ங்கிறது நத்திங் பட் அமேசான் மாதிரி, இந்தியாவில் ஃபிளிப்கார்ட் மாதிரி, இல்ல அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து சப்ளை செயினுக்கு வந்து நிறைய ரோல்ஸ் இருக்கும். பட் இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எனி இண்டஸ்ட்ரி நீட்ஸ் அ சப்ளை செயின் மேனேஜர் இல்லையா. பிளானிங் டிபார்ட்மெண்ட்னு எல்லா கம்பெனிலையும் இருக்கும், டிமாண்ட் பிளானிங்னு எல்லா கம்பெனியும் இருக்கும், ஃபினான்ஸ் எல்லா கம்பெனிலையும் இருக்கும். பட் நீங்க சப்ளை செயின் ரிலேட்டட் டேட்டா உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு கோர்ஸோ அதை பத்தின படிப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த எனி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சப்ளை செயின், அவங்களுக்கு வந்து அதாவது ப்ராடக்ட்டை மட்டுமே முக்கியம்னு இல்லை, ப்ராடக்ட் வந்து ரைட் எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணும். மெடிசன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அது யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனால அந்த ஒரு எலிமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இப்போ இன்னொன்று என்னன்னா, இந்த அதர் தேன் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் சப்ளை செயின், ஐடி சைட்ல இருந்து இதுக்கு வந்து நிறைய பெரிய ஒரு கேப் இருக்கு, நிறைய தேவை இருக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும். நாட் ஒன்லி ஃபார் ERP சொல்யூஷன்ஸை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு வேல் நம்பி படிச்சுட்டு பேசிட்டு இருந்தார். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மெயின் கன்சியூமர் ஃபார் ERP சப்ளை செயின். நீங்க ERP சொல்யூஷன்ஸ்ல எல்லாருக்குமே மைண்ட்ல வர்றது SAP. இப்போ SAP நீங்க தெரிஞ்சிருக்கு, நீங்க நான் பேச்சுலர் டிகிரி வச்சிருக்கேன், பட் SAPல ஏதான ஒரு மாடியூல், சப்ளை செயின் மாடியூல் வந்து SAPல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பிளானிங், ஃபினான்ஸ் மாடியூல், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மாடியூல், நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. தனித்தனியா SAPல கோர்சஸ் இருக்கு. நீங்க ஏதான ஒரு கோர்ஸ் நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா, எனி இண்டஸ்ட்ரி ஹூ வாண்ட்ஸ் அ சப்ளை செயின் மேனேஜர், அவன் வந்து உங்களுக்கு, நீங்க வந்து ஒரு கேக் வாக்கா இருப்பீங்க, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கமிங் பேக் டு கம்பெனிஸ், நான் அமேசான் ஃபிளிப்கார்ட்டை மட்டும் சொல்லிட்டு ஃபார்மசூட்டிக்கல் சொன்னேன், பட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி லைக் நோக்கியா மாதிரி இப்போ இருக்கிற சாம்சங்கா இருக்கட்டும், ஃபிளெக்ஸ்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ஃபாக்ஸ்கானா இருக்கட்டும், இல்ல நீங்க FMCG ப்ராடக்ட்ஸ்ல போனீங்கன்னா எனி சோப் கம்பெனிஸ் லைக் P&G இங்க ரொம்ப பாப்புலர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸ் இந்தியால, இந்துஸ்தான் லீவர், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் சப்ளை செயினுக்கான தேவை ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இதுல டெக்னாலஜி வந்து இப்போ ஆப்வியஸ்லி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து மேனுவலா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இத கோயிங் ஃபார்வர்ட் டெக்னாலஜி வந்து அதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அதனால அங்க இருக்கவங்களுக்கு வேலை வந்து வேலை குறையிறதுக்கு அல்லது வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
ஆக்சுவலா இது அதர் வே ரவுண்ட். நீங்க டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்றதுனால வேலை வாய்ப்பு ஜாஸ்தி தான் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் ஆப்ல உங்க ப்ராடக்டோட ட்ராக்கிங் நம்பர் ஒன்று கொடுத்துட்றான். நீங்க அது எங்க வருது, எந்த சிட்டியில இருக்கு, எங்க டேர்ன் ஆகுதுங்கிறது டேர்ன் பை டேர்ன் சொல்யூஷன்ஸ், டேர்ன் கி சொல்யூஷன்ஸ் சொல்றோம். அந்த ட்ராக்கிங் எல்லாம் வர்றதுக்கான இப்ப நீங்க அது வந்துருச்சு அப்படிங்கிறதுனால யாருக்கோ வேலைக்கு போறதுங்கிறத விட நீங்க அதர் சைடு எப்படி திங்க் பண்ணணும்னா, இந்த சொல்யூஷன்ஸை கொடுக்கறதுக்கான தேவை, அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ற ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்களுக்கான தேவை ரொம்ப ஜாஸ்தி. இப்ப ரீசெண்ட் கார்ட்னரோட ரிசர்ச் பிரகாரம் இப்ப ரீசெண்டா இருக்கிறதுல ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது, மிஷின் லேர்னிங்னு சொல்ற டெக்னாலஜிஸ் எல்லாமே சப்ளை செயின் யூஸ் பண்ற அளவுக்கு மற்ற இண்டஸ்ட்ரி நிறைய யூஸ் பண்ணலையோங்கிற அளவுக்கு அவ்வளோ யூஸ் பண்றோம் நம்ம. அதனால நீங்க டெக்னாலஜி வளர வளர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடுது அப்படிங்கிற அந்த மைத்தாலஜி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளருதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஓகே, நீங்க நீங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டீங்க? இப்போ வந்து உங்களுக்கு வேற ஒரு கெரியர் பாத்துல இருந்து நீங்க சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. உள்ள வர்றப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ணிட்டே வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அதை வந்து நான் 2 விதமா பிரிக்கணும். ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் நம்ம பிரிக்கணும். நான் ஹார்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னது வந்து இப்போ நான் ஐடி சைட்ல இருந்தப்ப எங்களுக்கு இப்போ நோக்கியால வந்து அவங்களுக்கு இன்ஹவுஸ் சொல்யூஷன்ஸ் நிறைய இருந்தது. அதை பத்தின லேர்னிங்ஸ் நான் உள்ளேயே படிச்சு கத்துக்கிட்டது இருந்தது. அதை தவிர இண்டஸ்ட்ரியை பத்தி நிறைய படிக்கிற செமினார்ஸ் அட்டென்ட் பண்றது, அந்த சப்ளை செயின் ரிலேட்டட் மேகசின்ஸோ இருக்கட்டும், இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸை நம்ம படிக்கிறது, இது வந்து நம்ம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது. பட் when you want to project yourself, presentation skills பத்தி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் பத்தி வேல் நம்பி கூட சொல்லிட்டு இருந்தார். இப்ப எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பயம் வந்து, ஒரு நம்மளுக்கு கண்டென்ட் தெரியும், எல்லாருக்குமே வந்து கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். பட் அந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நீங்க முதல்ல தைரியமா பேசணும், அது அந்த பயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்க பேசும்போது உங்களோட கண்டென்ட் வந்து தெளிவா, அதாவது ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு புரியுற அளவுக்கு அழகா நம்மளால சொல்ல முடியுதா அப்படிங்கிற பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நான் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அகெயின் அகாடமிக் கோர்சஸ்ன்னு இல்லாம எஸ்ஏபி மாடியூல் மாதிரி இஆர்பி சொல்யூஷன்ஸ், எஸ்ஏபி மட்டுமே இஆர்பி சொல்யூஷன்ஸ் இல்லை. இப்ப வேல் நம்பி சொல்ற மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல வந்து இஆர்பி சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்றாங்க, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான. அந்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் when I speak to you, நான் இப்ப கூட சப்ளை செயினை பத்தி ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை பத்தி எம்ஐடியில ஒரு கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணி, மைக்ரோ மாஸ்டர் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க எம்ஐடியில, மைக்ரோ மாஸ்டர்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், அதாவது மாஸ்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப். ஏன்னா நான் இப்போ நான் ஒர்க்கிங்ல இருக்கிறதுனால மாஸ்டர்ஸ்ன்னு போய் ஃபுல் டைம் என்னால பண்ண முடியாததுனால மைக்ரோ மாஸ்டர்ஸ் மாதிரி ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி, நான் என்னோட ரெஸ்யூமே இப்போ நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு, நான் கேரியர் கோலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகணும்னா 25 years of experience with MIT in micro masters in supply chain சொல்லும் போது என்னோட வெயிட் ஏறும் இல்லையா? அந்த மாதிரி டோன்ட் லூஸ் யுவர் திங்கிங் ஆன் எஜுகேஷன். எஜுகேஷன்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸா நீங்க இருக்கிற கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த படிப்பு இருக்கணும். அதுக்கு அதை சுத்தி இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையும் நம்ம வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் வர்ற எல்லா ஸ்பீக்கர்ஸ்டையும் நான் கேட்குற ஒரு விஷயம், இப்போ இங்க உள்ள நிறைய மாணவர்கள் வந்து +2 முடிச்சுட்டு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்காங்க, ஒரு முக்கியமான தருணத்துல இருக்காங்க. இப்படி சூஸ் பண்ண போற மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வர்ற ஒரு சஜஷனா என்ன? என்ன மாதிரி கோர்ஸ் இவங்க சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணா வந்து கரெக்டா இருக்கும்? அல்லது இப்போ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, நீ இந்த கோர்ஸ் எடுப்பா, இந்த கோர்ஸ் எடுக்காத, இந்த கோர்ஸ் எடுத்தினா வந்து ஃபியூச்சர் இருக்காது, இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் வரும். இதனால குழம்பி போய் இருப்பாங்க. நீங்க இந்த மாணவர்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ண ஆசைப்படுறீங்க? உங்களோட பேஷன் என்னங்கிறத நீங்க எல்லாரும் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாலே உங்களோட கேரியர் பார்த்து சூஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் சொல்றது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் அது ரொம்ப கடினமான விஷயம். அதுதான் அதை தேடிட்டோம்னா ரொம்ப ஈஸின்னு சொல்றோம். பட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க எதுல ஸ்ட்ராங், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை செயின்ல வந்து அனாலிட்டிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். மேத்ஸ் அண்ட் நம்பர்ஸ்ல நான் ரொம்ப கில்லி, என்னால் ஈஸியாக எந்த மேத்ஸ் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும், என்னால் எந்த ஒரு ஈக்குவேஷனையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், நான் மேத்ஸில் ஸ்ட்ராங் அப்படின்னா அது ரிலேட்டட் ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுமே தவிர எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும், நானும் இன்ஜினியர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது, நான் இன்ஜினியராக படித்தாதான் வாழ்க்கை இருக்குங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை மாணவர்கள் முதல்ல தவிர்த்திருந்தோம்னு நினைக்கிறேன்.
நம்ம எதை படிச்சாலும் அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம அதுலயே பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ சப்ளை செயின் அகைன் கமிங் பேக் டு சப்ளை செயினோட ரோல்ஸ்ல வந்து நீங்க ஸ்டார்ட் ஆஃப் த லேடர்லயும் இருக்கலாம், இல்ல டாப் மேனேஜரா ஒரு விபி ஒரு வைஸ் பிரசிடென்ட் பொசிஷன்லயும் இருக்கலாம். நீங்க அது வந்து இந்த கேரியர் கோல். நீங்க ஸ்லோவா முன்னேறிட்டே போவீங்க. பட் நான் +2 முடிச்சுட்டு வெயிட் பண்றேன், இப்போ நான் நெக்ஸ்ட் கோர்ஸ் என்னன்னா என்னோட பேஷனை கண்டுபிடிச்சிட்டியா, வெரி குட். அப்படி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில இன்னைய ரிலேட்டடா என்னென்ன ஃபீல்டுக்கெல்லாம் நிறைய தேவைகள் இருக்குங்கிற ஒரு பொது அறிவு, சின்னதா ஒரு சர்ச் இருந்ததுன்னா இதுல எனக்கு எது சூஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ LMES இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் தட் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். இப்போ பேசின எனக்கு முன்னாடி பேசுறவங்க அப்புறம் பேசுறவங்க எல்லாத்தையும் எவ்ரி ஒன் வில் ஷேர் அன் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே இதுல பெருசா சாதிச்சிட்டோன்னு கிடையாது, யாருமே பெருசா, எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஷேர் பண்றதுலேருந்து நீங்க பேசும்போதே உங்களுக்கு தெரியும், ஓ இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, இந்த ஃபீல்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட், ஒரு 4 to 5 ஆப்ஷன்ஸ் கையில வச்சுக்கிட்டு இந்த 5 ஆப்ஷன்ஸ்ல நான் எதுல பெஸ்ட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி போறது பெட்டர்னு தோணும். ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிப்ளமோ சூஸ் பண்ணீங்கல்ல, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிபிள் சூஸ் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சூஸ் பண்ணீங்க? அது வந்து உங்களுக்கு பிடிச்சி சூஸ் பண்ணீங்களா, இல்ல உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்களா? இல்ல, நான் சொன்னேனே, எனக்கு வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு. டிப்ளமா போகணுங்கிறத டிசைட் பண்ணதே நான் தான். நான் போகணும்னு டிசைட் பண்ணேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு ஈஸியா வேலை வாங்கிட்டாரு, நானும் வாங்கணும் அப்படிங்கிறது தான். பட் டிப்ளமால அந்நிய தேதியில வந்து டிப்ளமால வந்து 3, ஒன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 2வது எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சிவில். இதுதான் பிரைமரியா அந்த காலத்துல இருந்தது இல்லையா. அதுக்கப்புறமா தான் மற்ற கோர்சஸ்லாம் டிப்ளமா வந்தது. பட் இது 3ல எனக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து என்னோட பேஷன் ஜாஸ்தி. எனக்கு சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கும் போதே பயாலஜி சயின்ஸ் அதெல்லாம் நம்ம ரொம்ப வீக், அந்த சைடு போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா டிராயிங் கொஞ்சம் வீக்குங்கிறதுனால அந்த சைடு போக வேண்டாம். மேத்ஸ்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ராங், ஓரளவுக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா எனக்கு நிறைய பேஷன் இருந்தது கத்துக்கணும்னு. அதனாலதான் நான் எலக்ட்ரானிக்ஸ் சூஸ் பண்ணதுக்காக. அண்ட் பிடெக் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எடுத்திருக்கீங்களே? ஏன்னா நான் ஏற்கனவே எங்க ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருந்ததுனால, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ராங் பேஸ் இருந்தது. அண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி தான் இப்போதைக்கு பூம். நான் இப்போ நோக்கியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இருந்த டிவிஷன் வந்து ஐடி. ஸோ ஐடி ரிலேட்டடா எனக்கு இருந்த அந்த பிடெக்ல ஆப்ஷன்ஸ் வந்து 3 கோர்சஸ் இருந்தது. அகெயின் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பியூரா நான் அதை பத்தி படிக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதை பத்தி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐடி ரிலேட்டடா வேற இன்னும் எனக்கு கோர்சஸ் அவைலபிலிட்டி இல்லை. அதனால நான் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கும்போது கம்யூனிகேஷனை பத்தி எனக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருந்தது, சிலபஸ்ல நிறைய டச் பண்ணாங்க ஐடி ரிலேட்டடா. அதனால நான் அதை சூஸ் பண்ணேன். அண்ட் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் சார், ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிக்கலாம், அல்லது இந்த சர்டிஃபிகேஷன், கோர்ஸ் கூட விட்டுருங்க, சர்டிஃபிகேஷன், இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களோ இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற பசங்களோ இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அது ரிலேட்டடா இந்த சர்டிஃபிகேஷன்லாம் நீங்க படிச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கா? தாராளமா. இப்ப EDXன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் இங்க வந்து யூஎஸ்ல நிறைய பாப்புலர். இப்போ EDX மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் பண்ற MITல பண்ற மைக்ரோ மாஸ்டரே நான் EDX மூலியமா தான் பண்றேன். ஸோ EDX இட்ஸ் மை ஃப்ரண்ட் பேஜ். பட் அவங்க வந்து MIT மாதிரி சொல்யூஷன்ஸ்ல நிறைய ஒர்க் பண்ணி தே ஆர் ஆஃபரிங் திஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் சப்ளை செயின் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டின் டோட்டலா ஒரு கோர்ஸாகவும் அவைலபிளா இருக்கு. அதுல சப் எலிமெண்டா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், பிளானிங் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி காஸ்ட், சப்ளை செயின் ஃபைனான்ஸ், அதை பத்தி தனியா கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க உள்ள போதாது அகைன் உங்க பேஷனுக்கு தகுந்த மாதிரி எனி சர்டிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு சப்ளை செயின் நான் பிசினஸ் சைட்ல இருக்கிறதுக்கு படிக்கலாம். இல்ல நான் ஐடி சைட்ல இருக்கணும், நான் வந்து ஐடி எனக்கு ரொம்ப பேஷன் அப்படின்னாக்க சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் லைக் SAP வந்து SAP சொல்யூஷன்ஸ் ERP-யோட யூசேஜ் எவ்வளோ பாப்புலரோ ஈக்குவலி பாப்புலர் அதோட ஐடி சொல்யூஷன்ஸ், அந்த டிசைன் பண்ற அந்த எலிமெண்ட். நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில SAP யூஸ் பண்ற ERP யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நான் பிளானிங் மாடியூல் கத்துக்கிறேன், இல்ல நான் டிமாண்ட் மாடியூல் கத்துக்கிறேன், இல்ல இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் மாடியூல் கத்துக்கிறேன், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறேங்கிறது நான் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிறேன். அது வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் யூசர். அதுவே SAP-ல ஒரு பெரிய கோர்ஸ். நான் வந்து SAP சர்டிஃபிகேஷன் இன் ப்ரொடக்ஷன் பிளானிங்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை நான் சர்டிஃபிகேட் பண்ணி தனியாக வாங்கிக்கலாம். நீங்க காலேஜ்ல தான் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து நான் தனியாகவே அங்கே போய் வாங்கிக்க முடியும், படிச்சு கெயின் பண்ணிக்க முடியும். அதை தவிர அந்த SAP சொல்யூஷன்ஸை டிசைன் பண்றதுக்கான ஐடி,
அப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாது. நீங்க பைத்தான் படிச்சாலும் சப்ளை செயின்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் நீங்க கெயின் பண்ணாலும் சப்ளை செயின் ரிலேட்டடா உங்களால சக்சீட் பண்ண முடியும். ஓகே. நிறைய பேரோட இன்னொரு கேள்வி வந்து, நான் எப்படி மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள வர்றது? மைக்ரோசாஃப்ட்னா நிறைய பேருக்கு ட்ரீம் கம்பெனி இல்ல. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி இருக்கும். நான் எப்படி மைக்ரோசாஃப்ட்டுக்குள்ள ஏதோ ஒரு வகையில இப்ப சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ இல்ல வேற சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஐடி ஒர்க்கோ எப்படி நான் வர்றது? எப்படி என்னால உள்ள என்டர் ஆக முடியும்? அது பத்தியான டீடைல் சொல்லுங்களேன். இந்தியால வந்து ஹைதராபாத்ல மைக்ரோசாஃப்ட் இந்தியா இஸ் வெரி பிக். இங்க எப்படி யூஎஸ்ல இங்க மைக்ரோசாஃப்ட் எவ்வளவு பாப்புலரோ ஈக்குவலி பாப்புலர் மைக்ரோசாஃப்ட்ல ஹைதராபாத்ல ஒரு பெரிய கேம்பஸ் இருக்கு. அவங்க வந்து எல்லா ஸ்டேஜஸ்லயும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் microsoft.com careers நீங்க ஸ்லாஷ் போய் நெட்ல தேடினீங்கன்னா இந்தியா உங்களோட ஆப்ஷனா செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லயும் மைக்ரோசாஃப்ட்ல யூ கேன் சி பொசிஷன்ஸ் அவைலபிள். ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஸ் லெவல், நான் வந்து ஒரு பாஸ் அவுட் ஜஸ்ட் இன்ஜினியரிங் பாஸ் அவுட்டா இருந்தேன்னா அவங்கலேருந்து ஆரம்பிச்சு மச் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் கேரியர்ஸ்ல அவைலபிலிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. நாட் ஒன்லி தட், அவங்க அதை மட்டுமே இல்லாம கேம்பஸ் இன்டர்வியூஸ் நிறைய காலேஜஸ்ல போய் பண்றாங்க. ஹைதராபாத் கேம்பஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட கொலீக்ஸ் எல்லாம் காலேஜஸ்க்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூஸ் மூலியமா மைக்ரோசாஃப்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பிரைம் கம்பெனி ஹூ கோஸ் அண்ட் பிக்ஸ் கேண்டிடேட்ஸ். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நீங்க வாட்ச் அவுட் பண்ணிட்டே இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்க கரியர் சைட்ல போனாலே உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரோல்ஸ் ஓப்பனா இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். மைக்ரோசாஃப்ட்ல எந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு, எதுல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது. அகெயின் நேச்சுரலி மைக்ரோசாஃப்ட்ங்கிறதுனால ஐடி ரிலேட்டட் ஒர்க் நிறைய இருக்கும். பட் நான் சப்ளை செயின்ல இருக்கிறதுனால சப்ளை செயின் ரிலேட்டட், ஃபினான்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி ஒர்க்கும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஹையரிங்ஸும் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான பேரியரா வந்து நின்றுக்கலாம். இப்ப நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து ஒரு கம்பெனிக்குள்ள போயிருக்கீங்க. போறப்போ வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரியரா இருந்துச்சா, இல்ல இருந்ததுன்னா அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? கண்டிப்பா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தமிழ் வழியில படிக்கிற நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அது ஒரு பெரிய பெரியராவே நம்ம பசங்களுக்கு இருக்கு. நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எனக்கும் கண்டிப்பா இருந்தது. என்னன்னா இப்ப நம்ம அகைன் நான் சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல போறோங்கிறதுல வந்து எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் வந்து இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு எங்கிட்ட சொல்யூஷன்ஸ் இருக்குங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், அதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் என்ன தயக்கமா இருக்கும்னா, நான் எந்திரிச்சு போய் யார் முதல்ல பேசுறது, நான் பேசினா அவன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற தயக்கத்தினாலதான் நம்ம நீங்க நிறைய பாத்தீங்கன்னா வேலை செய்யறவனுக்கு பேச தெரியாதுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. பட் அது ட்ரூ கிடையாது. நீங்க வந்து ஓவர் கம் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எடுக்க முடியும். எனக்கு என்ன சேலஞ்ச் இருந்தது அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோக்கியா மாதிரி கம்பெனிக்கு வந்த உடனே இது குளோபல் கம்பெனியா இருந்தது. நோக்கியால நான் குளோபல் பிளாட்ஃபார்ம்ல இருந்ததுனால நான் மல்டிநேஷனல் பீப்புள் கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியிருந்தது. நான் சென்னையில இருந்தாலுமே நான் ஒரு சைனீஸ் கிட்ட காலில் பேச வேண்டியிருக்கும், இல்லை ஒரு அமெரிக்கன் பேச வேண்டியிருக்கும், இல்லை ஒரு ஃபின்லாண்டு தான் நோக்கியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ நிறைய பேர் ஃபின்லாண்ட்லேருந்து எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட எல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன பயமா இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல நம்ம கரெக்டா பேசுறோமா, நம்ம இங்கிலீஷ் அவங்க அளவுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கா, அவன் புரிஞ்சுப்பானா, இல்ல நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருப்பானா அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங்ல நிறைய கால்ஸ்ல வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுவேன், நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு பேசிட்டு கேட்டுட்டு வந்துருவேன். பட் அப்பனா அது எப்படி ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன்ஸ்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றேன். இப்போ நான் அதர் எண்ட்ல நீ இமெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இல்ல ஒரு மேனேஜருக்கு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறதுல நான் ஸ்லைட்ல என்னால அந்த கண்டென்ட்டை கொண்டு வர முடியுதா, அதை ஈஸியா கொண்டு போக முடியுமா, ரிட்டன் கம்யூனிகேஷன்ல என்னோட சப்ஜெக்ட் நாலேஜ் முதல்ல நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து எக்ஸிபிட் பண்ண முடியறதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஒரு எப்பயுமே இந்த ஐஸ் பிரேக்கருங்கிற மாதிரி முதல் தரம் மட்டும்தான் பிரச்சனை, அதுக்கப்புறமா வி வில் பி மச் மோர் சக்சஸ்ஃபுல். அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பிரேவ்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான், நான் எதுவும் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் பண்றதுக்கு நீங்க வேற ஒரு மெத்தடாலஜி, நான் பேசிதான் அதை கம்யூனிகேட் பண்ணணும்னு இல்லாம வேற என்ன மெத்தட்ல உங்களோட கம்யூனிகேஷன்ஸை நீங்க காமிக்க முடியும், அதை காமிச்சு உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்க வந்து தென் தே வில் கம் ஃபார்வர்ட். அவங்க உங்க லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிச்சுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஈஸியா மெயின்டைன் பண்ண, அந்த மாதிரி தான் நான் பிரேக் பண்ணேன். ஓகே. அண்ட் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பொறுத்தல வந்து நீங்க இப்போ இந்தியாலயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இப்போ யூஎஸ்ல இருக்கீங்க, எங்க
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப இந்தியால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா இல்ல வெளிநாடுகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கா? ரெண்டு இடத்துலயுமே ஈக்குவலா இருக்கு. இந்தியால சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இப்ப நான் லிங்க்டின்ல நான் இந்த இந்த இதுல பேச போறேன் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி ஐ வாஸ் ஜஸ்ட் பிரவுசிங் த்ரூ எவ்வளவு ஓப்பன் பொசிஷன் சப்ளை செயின் ரிலேட்டட் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணும்போது லிங்க்டின்ல போயிட்டு நான் போய் பார்த்தேன்னா எனி கிவன் டே 7,000 பிளஸ் ரோல்ஸ் ஓப்பனா அவைலபிள் ஃபார் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ குளோபலைசேஷன்ல இருக்கிற எந்த ஒரு ஃபாரின் இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து மெயினா மேனுஃபேக்சரிங்கோ இல்ல ஒரு செட்டப்போ இருக்கிறது ஒன்று இந்தியா பேஸா இருக்கும் இல்லைன்னா சைனா பேஸா இருக்கும். அதனால இந்த ரெண்டு சைட்லயுமே வந்து பூம் வந்து அங்கதான், உங்களுக்கு கோர் அங்கதான் இருக்கும். அதனால இந்தியாலையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, குளோபலாவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி 7,000 பிளஸ் ரோல்ஸ் எனி கிவன் டேல சப்ளை செயின் ரிலேட்டடா இருக்குன்னா, அண்ட் இட்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் டுகெதர். நான் ஒன்றும் பார்மசிட்டிக்கல் மட்டும் சொல்லலை, மேனுஃபேக்சரிங் மட்டும் சொல்லலை, எனி இண்டஸ்ட்ரி. நீங்க இஃப் யூ வாக் டவுன் அமேசான் எடுத்துக்கோங்க, பிளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, டிஹெச்எல் பெரிய பெரிய பாக்ஸஸ் மூவ் பண்ற லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மாதிரி டிஹெச்எல், இந்த எல்லா கம்பெனிஸ்லயுமே ஃபிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், சாம்சங், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லா கம்பெனிஸ்லயுமே சப்ளை செயின் ரோல் வந்து ஒரு நீச் ரோல். அது வந்து அது என்ன சொல்றது, இருக்கிற ஸ்கில்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்னு நம்ம ஈஸியா சொல்லிக்கக்கூடிய ஒரு ரோல். அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வைட் ஓப்பன். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஆல்ரெடி வந்து எக்யூப்டான ஆட்கள் இருக்காங்களா? அந்த ரிசோர்சஸ் வந்து இருக்காங்களா? ஈஸியா கிடைக்கிறாங்களா இல்ல இன்னும் வந்து ஸ்கார்சிட்டி இருக்கா? ரிசோர்ஸ் ஸ்கார்சிட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கார்சிட்டி நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சப்ளை செயின் படிச்சுட்டு சப்ளை செயின் ரிலேட்டட் ஒர்க்குக்கு வரல. ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணி இன்டர்னலா இருந்ததுனால எனக்கு சப்ளை செயின் ரிலேட்டட் அதுக்கு தகுந்த நாலேஜ் கிடைச்சது. இப்போ நீங்க எனி இண்டஸ்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா சப்ளை செயின் ஃபீல்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதை சார்ந்து ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அந்த ரோலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, சப்ளை செயினுக்கு உண்டான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் கம்மியா இருக்கிறதுனாலையும் அதோட தேவை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் a வெரி பிக் திங். நீங்க ஒரு அண்டர் கிராஜுவேட் நார்மலா ஒன்று படிச்சுட்டு சப்ளை செயின் ரிலேட்டட் சர்டிபிகேஷன் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து மார்க்கெட்ல யூ ஆர் அ பிரைம் கேண்டிடேட்ங்கிற அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்கார்சிட்டி இருக்கு இப்போ. ஓகே. ஆனா இப்போ மாஸ்டர்ஸ் முடிச்சவங்களுக்கு வந்து இப்போ எம்பிஏ இன் சப்ளை செயின் சொன்னீங்க இல்லையா, அவங்களோட டிமாண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்குமா? கண்டிப்பா. மாஸ்டர்ஸ் வந்து இப்ப நீங்க என்னன்னா, நீங்க டைரக்டா ஒரு லேடர்ல ஒரு அப் லெவலுக்கு போறீங்கன்னு அர்த்தம். இப்ப நீங்க அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு சர்டிபிகேஷன் போகும்போது ஒரு என்ட்ரி லெவல் ரோல், நான் ஒரு பிளானரா ஜாயின் பண்ணலாம், இல்ல சப்ளை செயின் ரிலேட்டட் அசோசியேட்டா ஜாயின் பண்ணலாம், ஒரு இன்வென்ட்ரி ஸ்பெஷலிஸ்டா ஜாயின் பண்ணலாம். பட் நீங்க மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் இன் த அப்பர் இன் த லேடர் ஆல்ரெடி. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ரோல், இல்ல ஒரு ஐடி சொல்யூஷன்ஸை டிசைன் பண்றதுக்கான ஒரு டிசைனர், ஒரு அனலிஸ்ட் மாதிரி ரோலுக்கு ஈஸியா போயிடுவீங்க. நீங்க என்ட்ரி லெவலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரியர் பார்த்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு ரோலுக்கு போக முடியும். அதனால மாஸ்டர்ஸ் உங்களால படிக்க முடியும், நீங்க வந்து எனக்கு அதுக்கு எக்விப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்க I would definitely recommend to go for masters, both MBA and masters in supply chain. ரெண்டுமே இருக்கு. ஓகே சார், கிரேட். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி நீங்க இப்போ +2 முடிச்ச மாணவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல விருப்பப்படுற முக்கியமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட கெரியர் பார்த்து நான் டிசைட் பண்ணல. அதுதான் அது வந்து இட் வாஸ் லைக் அ ஃப்ளோ. நான் அந்த ஃப்ளோல நான் அப்படியே வர்றதை அக்செப்ட் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் மூவ்ட் ஆன். அதுலயே நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். அதனால நான் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு சொல்ல விரும்பல. பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க ரொம்ப ஓவரா பிளான் பண்ணுங்கிற பயப்பட்டுக்கிட்டே இருக்காம நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறதுக்கு மட்டும் நீங்க பிளான் பண்ணீங்கனாலே நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வில் ஃபெல் இன் பிளேஸ். அதுவாகவே வந்து நீங்க டிசைட் ஆயிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது, என்ட்ரி லெவல்ல நீங்க ஒரு கம்பெனியில ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிறது போகும்போதே நீங்க உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அங்க இருக்கிறவங்களை விட உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற பட்சத்துல அதை ஓப்பனா தைரியமா நீங்க எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப். ஸோ எந்த விஷயத்தையும் வைங்கிற ஒரு 5 வை ஸ்கேலுன்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரியும் சொல்லி கொடுப்பாங்க. எனி ப்ராப்ளம் ஆஸ்க் 5 times வை. முதல்ல ஏன் நடக்குது,
அதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது ஏன் நடக்குது, அதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அது ஏன் நடக்குதுன்னு ஒரு 5 டைம்ஸ் நீங்க எனி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா then you can understand the core of the problem and solve the problem. இந்த ஒரு மென்டாலிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் an advice, it's just a sharing experience. ஷூர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பாஸ்ட் 1 hour வந்து நிறைய விஷயங்கள் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பற்றியும் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மாணவர்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையிலேருந்து இதை அப்ளை பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். உங்களோட பொன்னான நேரத்தை மாணவர்களுக்காக செலவழிச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அகெயின் LMESக்கு. உங்களோட சர்வீஸ் இஸ் வெரி வெரி அப்ரிஷியபிள். இது வந்து எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இந்த ஒரு ஸ்டெப் மாணவர்கள் இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்டெப் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவங்க லைஃப்ல அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. இன்னைக்கு வந்து சில பேருக்கு இது என்னடா அவ்வளவு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்களேன்னு தோணலாம். பட் இதுல இருந்து அவங்க எடுத்துக்கிற இன்புட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால அவங்க பயன்பட போறதும் ரொம்ப முக்கியம். Again, thank you so much and all the very best to every student who is attending this call. Thank you so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆக்குனதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பிக்மை கெரியரோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியர் சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயில்டாக அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கெரியர் எடுத்தால் உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்கள். நன்றி.